Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு டேஸ்டியா கிறிஸ்பியா பாசிப்பருப்பு யூஸ் பண்ணி ஒரு ரெசிபி செய்ய போறோம். மூங் தால் நம்கீன். இது எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக்ஸ். இது செய்ய தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு 1 கப், எண்ணெய், சிவப்பு மிளகாய் பொடி, இது ஆப்ஷனல் தான், உப்பு தேவையான அளவு. 1 கப் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றி 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு ஊற விடுங்க. 5 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிடுங்க. ஒரு காட்டன் துணியில் இந்த பாசிப்பருப்பு போட்டு காய விடுங்க. இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் போயிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணலாம். பாசிப்பருப்பு சின்னதாக இருக்கிறதுனால நார்மல் கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நெட்டடான பொருள் இருந்தால் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அப்படியே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். லைட்டாக ஷேக் பண்ணுங்கள், அப்போ தான் எல்லா பருப்பும் ஃப்ரை ஆகும். நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணலாம். ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைனா தட்டில் லைட்டாக ஆற விடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு காரமாக வேணும்னா கொஞ்சமாக சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா டாஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் மசாலா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகும். அவ்வளோதான், டேஸ்டியாக மொறுமொறுன்னு மூங் தால் நம்கீன் ரெடி ஆகிடுச்சு. இந்த கிறிஸ்பியான ஸ்நாக்ஸை நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இண்டியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.